அமேசாம் பப்பு எல்லாம் அப்படிதான் இருக்கீங்க. ஹோப் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நம்ம மின்யோங்கியோட ஒரு ஒன் ஷாட். நான் நெட்டவாளையர்னா அண்ணான்னு சொல்லிட்டேன்னா தயவு செய்து மன்னிச்சிருங்க. ஏன்னா வந்துரும் அங்க இல்ல உப்பா அப்படி என்ன சொல்லிட்டுனா கொஞ்சம் மன்னிச்சிருங்க அக்காவா, சரியா? அப்புறம் ஹெட்ஃபோன் மேட்ச் இமேஜினேஷன் பண்ணிக்குங்க. அப்புறம் அடிக்ட் ஆகாதீங்க. ஹெட்ஃபோன் மஸ்டடா, சரியா? ஸ்ட்ரைட்டா வீடியோக்குள்ள போயிடலாம். நீங்க ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல்ல பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை டச் பண்ணி விட்டுருங்க. அப்புறம் நான் போற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். ஓகே, ஸ்ட்ரைட்டா வீடியோக்குள்ள போயிடலாம். ஸ்டார்டிங் சீன்லயே நீங்க வந்துட்டு பார்ல வந்துட்டு குடிச்சிட்டு இருக்கீங்க. செம்ம போதங்க, அப்படியே சும்மா தள்ளிட்டு இருக்கீங்க. உங்க ஃப்ரெண்டும் சரி போத, அவளோட பாய் ஃப்ரெண்டும் இருக்கா. நீங்க வந்துட்டு செமையா இருக்கு அப்படின்றீங்க. ஆமா மச்சான் செம்மையா இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னது. ஏய் குடிகாரி வாடி வீட்டுக்கு போலாம் அப்படின்ற மாதிரி அவன் கூப்பிடுறான். அமைதியா கொஞ்ச நேரம், இப்போதான் அது கிருன்னு ஏறுது அப்படின்ற மாதிரி அவ சொல்றா. அவ பேரு எமிலின்னு வச்சுக்கலாம். அவனோட பாய் ஃப்ரெண்ட் பேர் வந்துட்டு விஜய். ஓகே, ஏதோ ஒரு நேம் தான். அவங்க எல்லாம் பெருசா நமக்கு தேவைப்பட மாட்டாங்க. ஓகேவா? எமிலி அண்ட் விஜய். ஓகேவா? அமைதியா எமிலி ரொம்ப எரிச்சிட்டு உனக்கு வாடி வீட்டுக்கு போலாம் அப்படின்ற மாதிரி கூப்பிடுறா. நீங்க வந்துட்டு கொண்டா விடுறா, கூச்சிக்கிட்ட உனக்கு புரியல அப்படின்ற மாதிரி நீங்க சொல்றீங்க. ஓகே குடிப்போம் ஒன்னும் பிரச்சனை இல்ல, நம்ம கிராஜுவேஷன் முடிஞ்சிருச்சு, செலிப்ரேஷன் தானே. ஆனா கிராஜுவேஷன் செரிமனி இன்னும் 1 வீக் இருக்கு. ஏன் இன்னும் 1 வீக் தள்ளி வச்சானே தெரியல. இவளோட வீட்டுல போய் பேசி கரெக்ட் பண்ணி, அவங்க அப்பா அம்மாவை கரெக்ட் பண்ணி, இவளுக்கு நான் ஏற்கனவே கரெக்ட் பண்ணிட்டேன். எல்லாத்தையும் இந்த 3 வருஷத்துல மாசா பண்ணி முடிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி இப்ப வந்துட்டு விஜய் வந்து சொல்றான். பெரிய இவரு, நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா அப்படின்ற மாதிரி எமிலி சொல்றா. இருந்தாலும் நானும் கஷ்டப்பட்டேன்டி அப்படின்ற மாதிரி அவன் சொல்றான். சரி சரி, ஆமா ஏன் நீனும் ஒரு நல்ல பாய் ஃப்ரெண்ட் புடிச்சிருக்கலாம்ல, ஏன்டி இப்படி பண்ற? எனக்கு ஏன்டி பாய் ஃப்ரெண்ட், எனக்கு ஹஸ்பண்டே இருக்கான் அப்படின்ற மாதிரி டக்குன்னு சொல்றீங்க. வந்துட்டு என்னது yourself daddy no அப்படின்ற மாதிரி சொல்றா. டாடி இல்ல, ஹஸ்பண்ட், நான் கல்யாணம் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரியே சொல்றா. that's me daddy அப்படின்ற மாதிரி இப்ப விஜய் சொல்றான். அப்பெல்லாம் இல்ல, நான் ஹஸ்பண்ட தான் கல்யாணம் பண்ணிருக்கேன் அப்படின்ற மாதிரி நீங்க சொல்றீங்க. உங்களுக்கு அந்த வேர்டோட அர்த்தம் வந்து புரியல. ஓகேவா? அதான் நீங்க அப்படியே பாலில சொல்றீங்க. வந்துட்டு உங்களுக்கு புரியலடா விஜய். ஆமா எமிலி, சரி வா பேபி நம்ம போவோம் அப்படின்ற மாதிரி அவங்க வந்துட்டு கைய பிடிச்சு இழுக்கிறாங்க. நீங்க இன்னொரு பெக் அப்படின்ற மாதிரி நீங்க சொல்றீங்க. மேம் நீங்க ஆல்ரெடி ஃபுல் ஆயிட்டீங்க, இன்னொரு பெக்கா மேம் அப்படின்ற மாதிரி அந்த அந்த ஒர்க்கர் சொல்றாரு. ஒரே ஒரு பெக் போதும், நான் வீட்டுக்கு போகணும், என் ஹஸ்பண்ட் வெயிட் பண்ணிட்டு இருப்பான் அப்படின்ற மாதிரி நீங்க சொல்றீங்க. அவன் வந்துட்டு ஓகே மேம் இந்தாங்க அப்படின்ற மாதிரி எடுத்து அந்த கவுண்டர் மேல வைக்கிறாங்க. நீங்க அதை எடுக்க போறீங்க. பட் உங்க கையை யாரோ டக்குன்னு பிடிச்சி உங்களை அந்த பர்சன் கிட்ட இழுக்கிறாங்க. நீங்க கடைசி ஒரே பக் ப்ளீஸ் 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 அப்படின்றீங்க. அந்த பர்சன் வந்துட்டு உங்களை பிடிச்சி இழுத்துட்டு எடுத்து வாய் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அந்த பர்சனும் வரான். அப்படி சொன்ன உடனே அந்த கவுண்டர்ல இருக்க அந்த பாயும் வந்துட்டு அந்த ட்ரிங்க எடுத்துடுறாங்க. நீங்க கூடா என் ஃபேவரட்ரா அப்படின்ற மாதிரி நீங்க சொல்றீங்க. வாய மூடு ஓயான் அப்படின்ற மாதிரி சவுண்ட். நீங்க வந்து அப்படின்ற மாதிரி நீங்க அப்படியே நிமிந்து பாக்குறீங்க. பேபி அப்படின்ற மாதிரி நீங்க அவனை பார்த்து சொல்றீங்க. அவன் வந்துட்டு போலாமா, முடிஞ்சிருச்சு தானே, எல்லாம் முடிஞ்சிருச்சு, வா குடிச்சது போதும் அப்படின்ற மாதிரி கைய பிடிச்சு இழுக்கிறான். யோகி யோகா இன்னும் ஒரே ஒரு பெக்
என் ஹஸ்பண்ட் தானே எனக்காக வாங்கி கொடுக்க மாட்டியா பேபி அப்படின்ற மாதிரி நீங்க சொல்றீங்க. ஒயான் ஒண்ணு வானா வா அப்படின்ற மாதிரி அவன் உங்க கைய பிடிச்சி இழுக்கிறான். எம்எல்ஏ இருந்துகிட்டு குட் நைட் சார் மிஸ்டர் யோங்கி அப்படின்ற மாதிரி அவர் சொல்றா. அவர் வந்துட்டு உங்களுக்கு ப்ரொஃபசர் ஓகேவா. அதுக்குள்ளே நம்ம விஜய் இருந்துகிட்டு குட் நைட் சார். இவரு எங்க தெரியும் வந்தாரு யோங்கி சார். இவர் பயங்கரமான எல்லாம் குடிச்சிட்டு தெரிஞ்சு வச்சுக்கீங்களா. இவளுக்கும் வேற ஊத்தி கொடுத்துருக்கீங்க. உங்களை கூட்டிட்டு போக யாருன்னா வர சொல்லுங்க ஓகே. இப்படியே வந்துட்டு சேஃபா டிரைவ் பண்ணிட்டு போங்க. யாருன்னா வர சொல்லி கூட்டிட்டு போங்க ஓகேவா. இப்படியே நீங்க போனீங்கன்னா அவ்வளவுதான். புரிஞ்சுதா அப்படின்னு அப்படின்னு பேபி இன்னும் ஒரே ஒரு பெக் ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். நான் உன்னோட ஒய்ஃபி தானே என் ஹஸ்பண்ட் தானே நீ ஒரே ஒரு பெக் வாங்கிட்டா பேபி அப்படின்ற மாதிரியா வந்துட்டு அந்த ஷர்ட்டை பிடிச்சிட்டு ஆட்டிட்டே சொல்றீங்க. அதெல்லாம் இல்ல வா வயான் அப்படின்ற மாதிரி உங்களை இழுத்துட்டு போறான். பாய் நான் நாளைக்கு வந்து நம்ம குடிக்கலாம் இவன் தடுக்க மாட்டான் அப்போ அப்படின்ற மாதிரி சொல்றீங்க. வா வயான் அப்படின்ற மாதிரி அவன் ஒரு மாதிரி உங்களை இழுத்துட்டு போயிட்டே இருக்கான். பாய் அப்படின்னுட்டே போறான். ஒரு நிமிஷம் அப்படின்ற மாதிரி அவனை தட்டுறீங்க. என்னடி அப்படின்ற மாதிரி அவன் கேட்கிறான். அதோ அந்த எம்எல்ஏ இல்ல அந்த எம்எல்ஏ எனக்கு 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 ஹஸ்பண்ட் இருக்குன்னு சொன்னா உங்களை டேடி சொல்றா அப்படின்ற மாதிரி டக்குன்னு வந்துட்டு சொல்றீங்க. அப்படியே அவன் பேனை பாக்குறான் ஷாக்ல. எம்எல்ஏ இருந்துகிட்டு அப்படி இல்ல அப்படின்ற மாதிரி அவன் கைய காட்டுறான். சொல்லுங்க நீங்க என்னோட ஹஸ்பண்ட் டேடின்னு அப்படின்ற மாதிரி நீங்க சொல்றீங்க. ஐயோ இவன் வேற அப்படிலாம் இல்ல சார் அப்படிலாம் இல்ல அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு ஏற்கனவே. அவங்க வந்து தெரிஞ்சுட்டு சொல்றாங்க அதெல்லாம் வேணாம் வா வீட்டுக்கு போலாம் அப்படின்ற மாதிரி அவன் கூப்பிடுறான். டக்குன்னு அவனோட வாய்ஸ் வந்துட்டு கொஞ்சம் லோ ஆயிருச்சு. நீங்க என்னோட ஹஸ்பண்ட் சொல்லுங்க பேபி ஐ எம் நாட் யுவர் டேட் அப்படின்றதுக்குள்ளே நீங்க உங்களோட வாயை பொத்தி கூட்டிட்டு இழுத்துட்டு போறோம். ஒண்ணு வேணாம் நீங்க பார்த்து சேஃபா போங்க அப்படின்னு ஓகே சார் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிட்டு அவங்க கிளம்பிட்டாங்க. உங்களை தரன்னு வாயை பிடிச்சி இழுத்துட்டு போறான். இழுத்துட்டு போயிட்டு இப்ப வந்துட்டு காலில் உட்கார வைக்கிறான். நீங்களே உட்காருங்க. உட்காந்து அவன் வந்துட்டு சீட் பெல்ட் உங்களுக்கு போட்டு விட்டுட்டு அவன் வந்துட்டு அவனோட அத டிரைவர் சீட்ல போய் உட்கார்றான். அதுக்குள்ளே நீங்க என்னவோ உள்ள கத்திட்டே இருக்கீங்க. அவன் வந்துட்டு வந்து டிரைவர் சீட்ல உட்கார்றான். உட்காந்துட்டு காரை ஸ்டார்ட் பண்ண போறான். பேபி ஒய் நீ ஏன் சொல்லவே இல்ல யூ ஆர் மை ஹஸ்பண்ட் நாட் அ டேடின்னு அப்படின்ற மாதிரி நீங்க வந்துட்டு அப்படியே ஒரு மாதிரி எரிச்சலா சொல்லுவாங்கல்ல போட்டு வச்சுட்டு சொல்றீங்க. ஒரு மாதிரி இந்த போரில அவனுக்கு ஒரு மாதிரி கேக்குது. ஒன்னும் தேவையில்ல வயன் வீட்டுக்கு போலாம் நிறைய குடிச்சிருக்க நீ அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிக்கிட்டே கார் ஸ்டார்ட் பண்றான். இத கூட சொல்ல முடியாத பேபி நீ எனக்கு டேடிலாம் இல்ல நீ என்னோட ஹஸ்பண்ட் அவ்வளவுதான் அப்படின்னு மாதிரி நீங்க சொல்லிட்டே வரீங்க. அவன் வந்துட்டு சரி அப்படின்னு வந்துட்டு காரை ஓட்டிட்டு போறான். நீங்க ஒவ்வொரு டைமும் உன்னோட டேடி சொல்லும் போது அவனுக்கு வந்து ஒரு மாதிரி ஐப்பாவுது. சோ வீட்டுக்கு போய் சேரணும்டா முதல்ல அப்படின்ற மாதிரியும் வந்துட்டு காரை கொஞ்சம் ஸ்பீடாவே ஓட்டிட்டு போறான். டக்குனு நீங்க என்ன நினைச்சீங்களோ தெரியல கீழே குமிஞ்சுக்கிறீங்க. அவன் வந்துட்டு என்னடா ஆச்சு தொங்கிருச்சு அப்படின்ற மாதிரி பாக்குறான். ஒயான் லுக் அட் மீ அயான் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு கூப்பிடுறான். நீங்க அவனதான் பாக்குறீங்க பட் கீழே குமிஞ்சிட்டே பாக்குறீங்க. நீங்க என்ன பாக்குறீங்கன்னு அவன் கண்ணிலேயே பாத்துட்டு வரான். ஒரு மாதிரி நம்ம எங்க பாக்குறாங்க அப்படின்ற மாதிரி பாப்பாங்க இல்லையா அந்த மாதிரி பாத்துட்டே வரான். கரெக்டா உங்களோட இல்ல நீங்க அவனோட ஹிப் கிட்ட அதான் அவனோட ஷர்ட் வந்துட்டு ஒரு மாதிரி நீங்க புடிச்சு இழுத்துட்டே இருந்திருப்பீங்க இல்லையா அது கரெக்டா அவன் ஹிப் கிட்ட கொஞ்சம் தூக்கி இருக்கும். நல்லா ஒயிட்டா தெரியுது. நீங்க வந்துட்டு அப்படின்ற மாதிரி பெரிய மூச்சு விட்டுட்டு பாத்துட்டு இருக்கீங்க. அவனா சிக்கரம பிடிச்சவன் அப்படின்ற மாதிரி சட்டை இழுத்து விடுறான். இழுத்து விட்டுட்டு ஒரு கையில ஹேண்டல் பேரை பிடிச்சிட்டு இழுத்து விட்டுட்டு இருக்கான். டக்குன்னு என்ன சவுண்ட் கேக்குதுன்னு திரும்பி பாக்குறான். நீங்க சீட் பெல்ட் கழட்டிட்டு அப்படியே அவன் மேல லைட் ஆகிட்டு வரீங்க. அவன் வந்துட்டு நடப்புண்டா ஒயான் அப்படின்ற மாதிரி அவன் ஒயான் வாட் ஆர் யூ டூயிங் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கான். நீங்க வந்துட்டு ஸ்ட்ரைட்டா அவனோட லேப்ல போயிட்டு கஷ்டத்துல உட்காந்து வர்றீங்க. ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளா உட்காந்துருப்பீங்க. நீங்க ஒரு மாதிரி லெக் கீழே தொங்க போட்ட மாதிரியா வந்துட்டு ஒயான் என்ன பண்ற அப்படின்ற மாதிரி அவன் கேக்குறான்.
அப்படின்ற மாதிரி நீங்க வந்துட்டு அப்படியே அந்த போதையிலே சொல்றீங்க. அவன் வந்துட்டு அப்படின்ற மாதிரி அவன் கொஞ்சம் உங்களை கொஞ்சம் தள்ளுற மாதிரி அவனும் தள்ளுறான், நீ உங்களையும் தள்ளுற மாதிரி தள்ளுறான். அப்போ வந்துட்டு உங்களுக்கு வாட்டமா அவனோட ஹிப்ப சுத்தி உங்க லெக்க வந்துட்டு ரேப் பண்ற மாதிரி வந்துட்டு அவன் வந்துட்டு கொஞ்சம் நகர்றான். நீங்க கரெக்டா அவனோட ஹிப்ப சுத்தி உங்களோட லெக்க போட்டுக்கிறீங்க, நெக்ல வந்துட்டு ஹேண்ட் வச்சுக்கிறீங்க. ஹேண்ட் வச்சுட்டு உங்களோட ஃபேஸ் எடுத்துட்டு போய் அவனோட நெக்ல அழகா அப்படியே டச் ஆகிற மாதிரி பிளேஸ் பண்ணிட்டீங்க. அவன் வந்துட்டு இவ வேற ஒயான் 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 அப்படின்ற மாதிரி கூட்டிட்டே இருக்கான். நீங்க வந்து நான் இதை பண்ணலாம், நான் உன்னோட ஒய்ஃப் தானே அப்படின்ற மாதிரி நீங்க அப்படியே சொல்லிக்கிட்டே அவனை டைட் ஆக் பண்றீங்க. ஒயான் எந்திரிச்சாங்க, உட்காரு ஒயான், வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்ற மாதிரி எவ்வளோ டைம் சொல்லிட்டே இருக்கா. நீங்க திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் டைம், நான் இங்க உட்காரணும்னு எனக்கு ரொம்ப ஆசை பேபி, நான் இங்க உட்காடுறேன், நான் உன்னோட ஒய்ஃப் தானே அப்படின்ற மாதிரி அகேன் சொல்றான். கடவுளே அப்படின்ற மாதிரி அவன் காரை டிரைவ் பண்ணிட்டே இருக்கான். அவனுக்கு கான்சென்ட்ரேட் மிஸ் ஆயிட்டே இருக்கு. அவனோட ரோடையே பார்க்க முடியல. அவன் வந்துட்டு அப்படின்ற மாதிரி வரான். இது ஃபர்ஸ்ட் டைம் அவனுக்கு வந்துட்டு உங்க 2 பேரும் நீங்க இவ்வளவு க்ளோஸா இருந்ததே இல்ல. ஒரு 3 years ஆயிருக்கு உங்களுக்கு மேரேஜ் ஆகி. பட் நீங்க கொஞ்சம் சின்ன பொண்ணுனால வந்துட்டு ஓகே கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணலாம். அவன் முடிக்கட்டும், முதல்ல காலேஜ் முடிக்கட்டும், தென் ஃபர்தரா வந்துட்டு 2 பேருக்கு ஓகேனா ஸ்டார்ட் பண்ணலாம் அந்த மாதிரி யோசிச்சிருப்பான். பட் இங்க ஒரு பாதி போயிட்டு இருக்கு. அவன் அப்படியே டோரை அதான் நல்லா டோர் எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு, அதான் விண்டோஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு அவன் வந்துட்டு அப்படியே டிரைவ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கான். கொஞ்ச நேரம் தான் அவனுக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. டக்குனு அப்படின்ற மாதிரி அவன் கூப்பிடுறான். அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்க அவன் கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறீங்க. அவன் நெக்கெல்லாம் ஒரு மாதிரி கிஸ் பண்ணிட்டு இருக்கீங்க லைட்டா, அப்படியே வந்துட்டு ஓப்பன் மவுத் கிஸ் மாதிரி. உனக்கு வந்துட்டு செம்மையா ஃபீல் ஆகுது. இப்போ வேணாண்டி, வீட்டுக்கு போயிடலாம், புது நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி அவன் கொஞ்சம் ஸ்லோவாவே சொல்றான். நீங்க அவன் பேச்சே கேட்டுக்கல, நீங்க பானு கிஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. நெக்ல எல்லாம் ஒரே மாதிரி சில்லுன்னு ஆயிடுது. அவனுக்கு கை ஒல்ல காலு ஒல்ல ஒரு மாதிரி ஹைப் ஆகுது. கரெக்டா அவனோட லேப்ல உட்காந்து இருக்கீங்க. நினைச்சு பாருங்க, ஒரு டேஞ்சரஸ் பிளேஸ்ல நீங்க உட்காந்து இருக்கீங்க. அவன் வந்துட்டு அப்படியே வந்துட்டு ஐயோ அப்படின்ற மாதிரி ரியாக்ஷனோட அந்த காரை வந்துட்டு ஓட்டிட்டு போயிட்டே இருக்கான். கொஞ்ச நேரத்துல நீங்க ஃபைட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறீங்க. அவனுக்கு செம்மையா ஃபீல் ஆகுது. பண்ணாத பேபி அப்படின்ற மாதிரி அவன் சொல்றான். அவனால கண்ட்ரோலே பண்ண முடியல, செம்மையா ஹார்ட் ஆயிட்டு இருக்கும். பேண்ட் வேற வந்துட்டு ஐயோ ப்ளீஸ் டி கொஞ்சம் அமைதியாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே வரான். நீங்க ஆனா வந்துட்டு நிறைய மார்க்கெல்லாம் வந்துருச்சு ரெட் கலர்ல. நீங்க அப்படியே இந்தானே மாத்தி மாத்தி வந்துட்டு கிஸ் பண்ணிட்டே இருக்கீங்க. அவன் எங்கன்னா பக்கத்துல வந்துட்டு எம்டி பார்க்கிங் லாட் இருக்கா அப்படின்ற மாதிரி பாக்குறான். கொஞ்சம் தள்ளி நிறுத்தணும் அப்படின்ற மாதிரி. அவன் கெட்ட நேரமோ என்னவோ உங்க லக்கு வந்துட்டு உங்க பக்கம் இருக்கோன்னு தெரியல, ஒரு எம்டி பிளேஸ் கூட இல்ல. அவன் டிரைவ் பண்ணிட்டே போறான், அவனால முடியவே இல்லை. நீங்க அப்படியே அங்கங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. அவனோட ஃபுல்லாமே அங்கங்க ரெட்டிஷ் ஆகுது. அந்த கலருக்கும் அந்த ரெட், அதான் நீங்க ஃபைட் பண்ணதுக்கும் ஃபுல்லா அப்படியே ரெட் கலர்ல ஆகிடுது. நீங்க கிஸ் பண்றது நேரவே இல்லை, ஒரு மாதிரி ஃபைட் பண்ணி கிஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. ப்ளீஸ் ஒரு 5 minutes பொறுத்துக்கோ, வீட்டுக்காச்சும் போயிடலாம் பேபி, பண்ணாதடி என்னால முடியல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே வரான். லவ்யூ அப்படின்ற மாதிரி டக்குன்னு ஒரு சவுண்ட் கொடுக்குறீங்க. அவனுக்கு வந்துட்டு இது ஃபர்ஸ்ட் டைம் நீங்க ப்ரப்போஸ் பண்ணிட்டீங்க அவன்கிட்ட. சரி பேபி லவ்யூ கொஞ்சம் அமைதியா இருடா அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிக்கிட்டே வரான். உங்களை டாப்போட்டே கூப்பிடுறான். ஏன்னா ஒரு மாதிரி பாஸ்தெல்லாம் கூப்பிடுவாங்கல்ல, அந்த மாதிரி கூப்பிடுறான். நீங்க வந்துட்டு ஆனா வாய்ப்புல ராசா அப்படின்ற மாதிரி நீங்க பாட்டு அவனோட ஷர்ட் பட்டனை ரிமூவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறீங்க. அவனுக்கு அல்ல அவன் நேரமும் என்னவோ தெரியல, அவன் அந்த ஷர்ட் பண்ண ரிமூவ் பண்ணிட்டு நீங்க நெக்ல ஒரு பைட் பண்ணிருப்பீங்க. ஏன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பான். டக்குன்னு எடுத்து காரை ஒரு சிறப்பான பிளேஸ்ல வந்து முட்டிட்டு இருப்பான். அது ஒன்றும் பெருசான இடம்லாம் இல்லை, ஒரு மாதிரி அந்த டர்ன் இருக்கும் இல்லையா, ஒரு ரோட்னா அதுல வந்துட்டு டர்ன் பிளேஸ் இருக்கும். அந்த டர்ன் பண்றதுக்கு ஒரு மாதிரி அந்த நடக்கிறதுக்கு பிளேஸ் இருக்கும்ல, அதுல போய் விட்டுருப்போம். ஐயோ நல்ல வேலை, அதிகமா அடிப்பல்ல. அப்படியே கொஞ்சம் முன்னாடி போயிட்டு வந்திருப்பீங்க. நேரம் பார்த்து நீங்க டக்குன்னு வந்துட்டு உங்களோட சிக்ஸ்லயே உங்களோட லிப்ஸை பிளேஸ் பண்ணிட்டு அப்படியே
இன்னைக்கு கிட்ட திருப்பி போயிடுறீங்க. அவனா ஆக்சிடென்டே ஆனாலும் கடிக்கிறது விட மாட்டேங்கிறாளே அப்படின்னு அவன் திரும்பியும் பேக் எடுத்துட்டு ஓட்டிட்டு போயிட்டே இருக்கான். ஒரு 5 minutes தாண்டா அவனோட நெக் ஃபுல்லாமே ஒரு மாதிரி வெட்டாயிடுச்சு, அவனுக்கு ஹைப் ஆயிடுச்சு. நீங்க நல்லா வேற ஒரு மாதிரி அசைஞ்சு பண்ணிட்டு இருக்கீங்களா, வேற அங்க வேற ஹார்ட் ஆயிருச்சு, அவனால கண்ட்ரோலே பண்ண முடியல. ப்ளீஸ் பேபி 5 minutes போறோடி அப்படின்ற மாதிரி அவனையா வந்துட்டு அவன் கண்ட்ரோலே பண்ண முடியல. அவனால செம்மையா ரப் வேற ஆகுது அங்க. ஐயோ கடவுளே அப்படின்னுட்டு அவன் வந்துட்டு எப்படியோ அவனுக்கு வந்துட்டு கண்ணே கிட்டத்தட்ட மூடிட்டு வருது. அந்த அளவு வந்துட்டு நீங்க தான் குடிச்சிருக்கீங்க. அவன் வந்துட்டு இந்த பிளஷர்லயே வந்துட்டு கண்ணெல்லாம் மூடிட்டு வருது. கிட்டத்தட்ட ரவுண்டு பிளேஸ்ல ஏதாவது நம்ம பாப்பகுள்ள அற தூக்கத்துல ஒரு மாதிரி மக்களா அந்த மாதிரி ஓட்டிட்டு போயிட்டு ஒரு 5 minutes மேல அவனால பொறுக்கவே முடியல. சுத்தி பாக்கலாம் வந்துட்டு ஒரு பார்க்கிங் லாட் இருக்கு, கொஞ்சம் தள்ளிதான். அவன் டக்குனு எடுத்துட்டு போய் அங்க நிறுத்தினவன் தான் நிறுத்திட்டு ஒரு 5 minutes வெயிட் பண்ண முடியாதாடி அப்படின்ற மாதிரி கேட்கலாம். அப்படின்ற மாதிரி நீங்க அகெயின் சொல்றீங்க. இந்த டைம் அப்படியே உங்களை லைட்டா புஷ் பண்றான், நீங்க வந்துட்டு அப்படியே நகர்றீங்க. அவன் கண்ணிய பாக்குறீங்க ஒரு மாதிரி ரிங்கன்ல, நீங்க அப்படியே அவனை ஒரு மாதிரி பாக்குறீங்க. அவனா செம்ம அந்த ஒரு மாதிரி ஹைப்ல பாப்பாங்கல்ல, இந்த மாதிரி செம்மையா பாக்குறான். அவன் வேற ஒரு சைடு, நீங்க அப்படி பாக்க அவனுக்கு செம்ம ஹைப் ஆயிடுது. டக்குன்னு உங்களை பிடிச்சி கிஸ் பண்ண ஆரம்பிச்சாரான் லிப்ஸ்லயே. ஒரு மாதிரி ஃபர்ஸ்ட்ல இருந்தே வந்துட்டு ஒரு மாதிரி ஆஷாவே கிஸ் பண்ணிருப்பான். நீங்களும் பேக் கிஸ் பயங்கரமா பண்ணிருப்பீங்க. பண்ணா வந்துட்டு ஷர்ட் பட்டன் எல்லாம் ஏற்கனவே நீங்க ரிமூவ் பண்ணிட்டீங்க இல்லையா, அந்த ஷர்ட்டை தூக்கி கடாசிட்டு உங்களோட நீங்க வந்துட்டு ஒரு பார்ட்டி வேர் மாதிரி தான் போட்டிருப்பீங்க. அதை வந்துட்டு கீழே லெக்ஸ் கிட்ட வந்துட்டு டைல்ஸ்ல கை வச்சு ரப் பண்ணிட்டு மேல தூக்கிட்டான். ஃபுல்லா வந்துடுது கையோட அவனுக்கு. அவன் வந்துட்டு எடுத்து அப்படியே காருக்குள்ளே ஒரு இடத்துல போட்டாரான். ஆனா எங்க போட்டா என்ன பண்ணா அவனுக்கு ஒண்ணுமே தெரியல. ஒரு 2 minutes தான் நீங்க அப்படியே கண்ணை திறந்து கண்ணை பாக்குறதுக்குள்ள பேக் சைட்ல இருக்கீங்க. நீங்க அப்படியே லைட் ஆகிக்கிட்டு அவன் வந்துட்டு அப்படியே மேல ஓவர் ஆகி வரான். எப்படி அப்படின்றீங்க, என் பேர் என்ன அப்படின்ற மாதிரி அவன் வந்துட்டு ஒரு மாதிரி உங்களை பார்த்துட்டே கேட்கிறான். ஹஸ்பண்ட் யோங்கி அப்படின்ற மாதிரி நீங்க வந்து சொல்றீங்க. கால்மி ஷுகா அப்படின்ற மாதிரி அவன் சொல்றான். ஷுகா அப்படின்ற மாதிரி நீங்க சொல்றீங்க. ஷுகாவோட டாடி மினியோங்கின்னு கூப்பிடுறியா அப்படின்ற மாதிரி அவன் டக்குன்னு சொல்றான். ஒரு மாதிரி உங்க நெக்ல வந்துட்டு கிஸ் பண்ணிக்கிட்டே சொல்றான். நீங்க வந்துட்டு யாரே அப்படின்ற மாதிரி நீங்க டக்குன்னு சொல்றீங்க. அவன் வந்துட்டு அப்படியே ஸ்டார்ட் பண்றான். ஒரு மாதிரி ஹைப்ல போகுது. அவன் ஏற்கனவே ஹார்டா இருக்கும், செமையா பண்ணிட்டு இருக்கான். இசை பண்ணிட்டு ஒரு மாதிரி ப்ரெஷர் பண்ணி போயிட்டு இருக்கு. நீங்க அப்படியே டாடி மினியோங்கி அப்படின்ற மாதிரி நீங்க வந்துட்டு அப்படியே கத்திட்டு இருக்கீங்க. அவனு வந்துட்டு பேபி அப்படின்ற மாதிரி அப்படியே பண்ணிட்டு இருக்கான். தென் அப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் நீங்க அப்படியே எழுதுறீங்க. தலை அப்படின்னுட்டு நீங்க வந்துட்டு ஒரு மாதிரி எழுதுறீங்க. தலைலாம் வலிக்குதே அப்படின்னுட்டு கண்ணை திறந்து பாக்குறீங்க. எதுவும் மக்களான ஒரு ஃபேஸ் உங்க கண்ணு முன்னாடி தெரியுது. நீங்க திருப்பி கண்ணு முடிக்கிறீங்க. ஓ தலை வலிக்குதுடா அப்படின்னுட்டு நீங்க வந்துட்டு அப்படியே ஒரு மாதிரி அரை போதையில முக்கா போதையில எழுறீங்க. எழுந்துட்டு 12 மணி ஆயிடுச்சு. பாட்டி இருந்தாலும் குட் மார்னிங் பேபி அப்படின்ற மாதிரி ஒரு சவுண்ட் நீங்க வந்துட்டு எங்கேயோ கேட்ட குரல் அப்படின்ற மாதிரி நீங்க எந்திரிச்சு அப்படியே கண்ணை நல்லா ரப் பண்ணிக்கிட்டே பாக்குறீங்க. அங்க வந்துட்டு ஷுகா நிக்கிறாரு. நீங்க வந்துட்டு குட் மார்னிங் மின்யோங்கி அப்படின்ற மாதிரி நீங்க வந்து சொல்றீங்க. அவர் வந்துட்டு யா பேபி குட் மார்னிங் அப்படின்ற மாதிரியா சொல்றான். என்ன புதுசா என்ன பேபி எல்லாம் சொல்லி கூப்பிடுறாங்க அப்படின்ற மாதிரி நீங்க வந்துட்டு டக்குன்னு யோசிக்கிறீங்க. வந்துட்டு உனக்கு நைட் நடந்தது ஞாபகம் இருக்கா என்ன அப்படின்ற மாதிரி அவன் கேக்குறான். அவன் வந்துட்டு பெட்ல வந்துட்டு ஒரு மாதிரி சப்பளம் போட்டு உட்கார்ந்துட்டு இருக்கான். ஓகேவா, நீங்க பெட்ல படுத்துட்டு அப்படியே கொஞ்சம் அப்படியே உட்கார்ந்த மாதிரி பெட்ஷீட் வந்து உங்க நெக்கோர கவர் பண்ணிட்டு இருக்கு. வந்துட்டு ஞாபகம் இருக்கா அப்படின்ற மாதிரி அவன் கேக்குறான். நீங்க வந்துட்டு என்ன நடந்தது அப்படின்ற மாதிரி யோசிக்கிறீங்க. அவன் வந்துட்டு உனக்கு ஞாபகம் இல்லையா அப்படின்ற மாதிரி அவன் அகைன் கேக்குறான். நீங்க அப்படியே என்ன அப்படின்ற மாதிரி
அப்படியே கண்ணை மூடி யோசிக்கிறீங்க. இந்த அணைகட் பட சாங் மாதிரி உங்களுக்கு வந்துட்டு கடன்னு வந்துட்டு நான் அது ஃபுல்லா ஞாபகம் வருது. நீங்க அவனை பண்ணது எல்லாம் ஞாபகம் வருது. நீங்க வந்து அப்படியே இந்த மாதிரி டக்குன்னு வந்து சோறு சொல்லிட்டு 2 கையால உங்க மூஞ்சி வந்துட்டு க்ளோஸ் பண்ணிக்கிறீங்க. அவன் வந்துகிட்டு வைக்க வருதோ பட் இருந்தாலும் நீ தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ண அதை மறந்துடாத அப்படின்ற மாதிரியா சொல்றான். நீங்க வந்துட்டு அப்படின்ற மாதிரி ஃபேஸ் மூடிக்கிட்டே வந்துட்டு என்ன ஷேக் பண்றீங்க. ஞாபகம் இருக்கா சந்தோஷம் அப்படின்ற மாதிரி அவன் டக்குன்னு சொல்றான். நீங்க அவனை வந்துட்டு ஒரு கண்ணால வந்துட்டு உங்க விரலுக்கு நடுவில் பாக்குறீங்க. வந்துட்டு ஷைலா ஆகாத, எனக்கு ப்ரப்போஸ் பண்ண ஞாபகம் இருக்கா நைட்டு, நீ கன்ஃபஸ் பண்ண நான் ஓகே சொல்லிட்டேன், எனக்கு உன்னை பேர்லி நான் லவ் பண்றேன் உன்ன அப்படின்ற மாதிரி அவன் சொல்றான். நீங்க வந்துட்டு ரியலி அப்படின்ற மாதிரி டக்குன்னு கேக்குறீங்க. ஐ லவ் யூ பேபி அப்படின்ற மாதிரி சொல்றான். நீங்க வந்துட்டு லவ் யூ சுகா அப்படின்ற மாதிரி அப்படியே ஒரு மாதிரி சொல்றீங்க. டக்குன்னு கையால எடுத்துட்டு ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே சொல்றீங்க. வந்துட்டு ஓகே உனக்கு நைட்டு வந்ததெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல அப்படின்ற மாதிரி அவன் அகைன் கேக்குறான். அதை பத்தி ஞாபகப்படுத்தாத அப்படின்ற மாதிரி நீங்க ஒரு மாதிரி கண்ணை மூடிக்கிட்டே சொல்றீங்க. ஒரு மாதிரி ஷை ஆகுது, மூஞ்செல்லாம் ஒரு மாதிரி ரெட் கலர்ல ஆயிடுச்சு காலங்காத்தாலே. இல்ல 12 மணி. ஓகே அவன் வந்துட்டு சிரிச்சுக்கிட்டே ஞாபகப்படுத்த வேணாம், ட்ரை பண்ணுவோமா அகெயின் அப்படின்ற மாதிரி சொல்றான். நீங்க வந்துட்டு அப்படின்ற மாதிரி நீங்க ரிஜெக்ட் பண்ணீங்க. அகெயின் பண்ணுவோம் இந்த டைம் ஆனா பெட்ல அப்படின்ற மாதிரி சொல்றான். நீங்க வந்துட்டு பிளஷ் ஆயிடுறீங்க கம்முன்னு. ஐயோ அப்படின்றீங்க. அப்படியே அவன் ஏழுந்துட்டு வரான். நீங்க வந்துட்டு அப்பதான் கவனிக்கிறீங்க நீங்க வந்துட்டு வித்தவுட் கிளாத்தோட இருக்கீங்கன்னுட்டு. வந்துட்டு மேல ஓவர் ஆகி வரா. நீங்க வந்துட்டு அப்படின்ற மாதிரி பேனு பாக்குறீங்க. பாட்ட முடிச்சிடறேன். லவ் யூ ஆல், டேக் கேர், ஹெல்த் பாத்துங்க. சரி சுகாவோட பயாஸ்கெல்லாம் ஒரு மாதிரி நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். சரி எப்படி இருக்குன்னு சொல்லுங்கடா. ஏன்னா பெருசா நம்ம சேனல்ல வந்துட்டு சுகாவுக்கெல்லாம் வீடியோஸ் போட மாட்டோம். ஒரு ட்ரை பண்ணுவோம் தான், வேற ஒண்ணும் இல்லை. எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கொஞ்சம் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்படியே கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு போங்கடா செல்லுங்களா.